இப்போ என்ன சொல்லியிருக்கேன், 50 பேருக்கு தனித்தனியாக டேபிள் சேர் போட்டாச்சு, எல்லாம் லேப்டாப் கொண்டாச்சு, எல்லாம் வந்து ட்ரேட் பண்ணணும். டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணுவோம், அவ்வளோதான். காலையில் சார் அப்போது மார்னிங் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 8:30 மணிக்கு எல்லாம் வந்துட்டாங்க. முன்னாடி இது மாதிரி 3 சீட்டுங்க, அதில் ஒருத்தர் நடுவில் உட்காந்துருக்காங்க. திடீர்னு ஃபோனை போட்டு யாருக்கும் சத்தமாக பேசிக்கிட்டேன். என்ன ஆச்சு, நான் சொல்லிட்டு வந்தேன், என்ன ஊன்றார். நான் சொன்னேன், ஏன் சார் கத்துறீங்க அப்படின்ட்டு. இல்லை சார், அப்போல்லாம் எக்ஸ்போஷர் இருந்ததுங்க. நான் புரோக்கர்கிட்ட 2 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. நான் 50 லட்ச ரூபாய்க்கு எக்ஸ்போஷர் கேட்டேன், இது வரைக்கும் அவர் வந்து அதை பண்ணவே இல்லை சார் அப்படின்னாரு. இல்லை ஏன் பண்ணலன்னா, இல்லை அவர் இன்னும் ஆஃபீஸே திறக்கலையா சார். நீ 8:30 மணிக்கு வந்துட்டு அவர் 8:30 மணிக்கு ஆஃபீஸ் திறப்பாரா? ஏங்க ரைட்டுங்க. சத்தம் போட்டு கத்துறாருங்க. நான் சொன்னேன், எதுக்கு இப்போ உங்களுக்கு 50 லட்ச ரூபா? 2 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க, 50 லட்ச ரூபா எக்ஸ்போஷர் வாங்குறதுக்கு எதுக்கு சார் வாங்குறீங்க அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் லாட் சைஸ் நான் நிறையா எடுக்க போகிறேன். நான் சொன்னேன், உங்கள் 10 வருஷம் பிரச்சனையை தீர்த்துறேன் வாங்க, நான் கூப்பிட்டேன்னா கரெக்டாக சார்? எதுனா மிஸ்டேக் பண்ணால் சரி பண்ணிக்கங்கன்னு சொன்னேன், அதுக்கு தானே கூப்பிட்ருக்கேன். அப்போ உங்களோட எண்ணமே சரி கிடையாது. ரைட். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வேற எவனுக்கு ஃபோன் போடுறாரு, அவங்ககிட்ட சத்தம் போட்டு இருக்காரு. என்னென்னா, அப்போது வந்து இந்த டேட்டா கார்டு தாங்க, டேட்டா கார்டு தான். அதுக்கு அவங்ககிட்ட ரீசார்ஜுக்கு பணம் கொடுத்துருக்காரு, அவன் ரீசார்ஜ் பண்ணல. இங்கே கனெக்ட் ஆக மாட்டேங்க, அவனை பிடிச்சி சத்தம் போட்டுக்க. இங்கே ஆல்ரெடி ஒய்ஃபைங்க, ஹோட்டலில் ஒய்ஃபை ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் ஒய்ஃபை கனெக்ட் ஆகணுன்ட்டுங்க. உடனே நான் என்ன தெரியுங்களா சொன்னேன், பக்கத்தில் 2 பேர்கிட்ட சொன்னால் எழுந்துருங்க, அவர் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் வின் பண்ண முடியாது இன்றைக்கி. ஏன்னா அவர் நெகட்டிவ். எப்படிங்க? அவர் நெகட்டிவ், கண்டிப்பாக வின் பண்ண முடியாது. பரபரப்புங்க, எடுக்கிறதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது, பேசுகிறதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது, வின் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு எழுந்துருங்க அப்படின்னு சும்மா ஜாலியாக சொல்லி சிரிச்சுக்கிட்டு விட்டுட்டாங்க. சார் 11:15 ஆச்சு, 11 ஆச்சு, யாரும் எதையும் வாங்கலை சார். எல்லாம் உட்காந்து கதை பேசினுக்கிறாங்க, ஒருத்தரும் ஒன்றும் வாங்கலை. எதுக்காக வந்தாங்களோ அதை விட்டுட்டாங்க, எல்லாம் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் கேட்டேன், என்னங்க யாருங்க எடுத்தீங்க, இது வரைக்கும் யாருக்குமே டவுட்டே வரலையாங்க? இல்லை சார், யாருமே எதுவும் வாங்கலை சார், நீங்கள் எதனா சொல்லுங்கள் சார்ன்றாங்க. அதில் வந்து ஒரு சினிமா ப்ரொடியூசருங்க, இப்போ கொஞ்சம் பிக் ஷாட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாமே கலந்தான் வந்திருந்தாங்க. சரி, நான் என்ன பண்ணேன், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, எஸ்பிஐ, ரிலையன்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டுங்க. நிஃப்டிக்கு வந்து 140 பாயிண்ட் போகும் அப்படின்னு போட்டேன். பேங்க் நிஃப்டிக்கு ஆல்மோஸ்ட் 400-500 பாயிண்ட்ஸ் டார்கெட் எழுதிட்டாங்க. கால் ஆப்ஷன் எல்லாத்துக்கும் கால் ஆப்ஷன் எழுதிட்டேன். எல்லாம் பரபரப்பாக போய் வாங்கிட்டாங்க, யார் யாரால் எவ்வளோ முடியுமோ எல்லாம் வாங்கிட்டாங்க. சார் வாங்கினதுலேருந்து மேலேயே போல சார், அது கீழே தான் வருது. எல்லாரோட முகம் வேர்க்குதுங்க ஏசியில். அந்த இவர் சொன்ன பாருங்க, அந்த ப்ரொடியூசர்னு, அவர் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வித்தின் 15-20 மினிட்ஸில் 8 to 9 lakhs லாஸ். ஃபுல்லாக கீழே இறங்கி வந்துருக்கு. முன்னாடி ஒரு மேடம், அவங்க பாண்டிச்சேரிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க இதில் 20,000 ரூபாய் லாஸுங்க. அவங்க உடனே என்ன சொன்னாங்க, சார் 20,000 லாஸ் சார், எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் என்னை கொலை பண்ணிடுவார் சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், 20,000 கொலை பண்ணுற ஹஸ்பண்டை வச்சுக்கின்னு இந்த மார்க்கெட்டுக்கு வரலாமா? கரெக்டாக இல்லைங்களா? அதுக்கே அவர் கொலை பண்ணிடுவார்னா நீ இந்த பக்கமே எட்டி பார்த்துருக்கூடாதுல்ல. ரைட். நான் என்ன சொன்னேன், இது எனக்கு தெரியாதுங்க, நான் என்ன சொல்லி உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் பண்ணுங்க, நான் மிஸ்டேக் இருந்தால் நான் பண்ணுறேன்னு. இப்போ எனக்கு ஐடியா கொடுத்துருக்கீங்க, என் ஐடியாவுக்கு என்ன தோணுச்சு அதை நான் பண்ணியிருக்கேன். அது தப்பான பனிஷ்மெண்ட் உங்ககிட்ட தான், உங்கள் மிஸ்டேக் தான் வழி, என் மிஸ்டேக் இல்லை. என்ன ஆகுதுங்க, 12:45 12 நம்பர்கிட்ட வந்துருச்சு, மேலேயும் போக மாட்டேங்குது, ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆக மாட்டேங்குது. ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆகிட்டா கூட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடலாம். இந்த பக்கமும் போகல, அந்த பக்கமும் போகல சார். கரெக்டாக 12:45 கூப்பிட்டேன், எல்லாரையும் வெளியே அனுப்புங்கன்ட்டேன். எல்லாம் வெளியே அனுப்பி போயிருந்தாங்க, யாரும் ஹாலில் இருக்கக்கூடாதுங்க அப்படின்ட்டேன். எல்லாரையும் ஃபோர்ஸாக வெளியே அனுப்பியாச்சு, கிளம்புங்கன்னு. எல்லாம் லேப்டாப்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் அந்த கண்ணாடி வழியாக எட்டி எட்டி பார்க்குறாங்க, ஃபோன் இருக்குது கையில். நான் சொன்னேன், நீங்கள் போய் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, நடுவில் யாரும் உள்ளே வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி, நான் மட்டும்தான் சார் ஹாலில் இருக்கேன், ஒன்றுமே பண்ணல, ஹாலில் இருக்கேன், உட்காந்துருக்காங்க. அவங்க போன ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிக்குது. 2:15 அவங்க வரத்துக்குள்ளே எல்லா ஸ்க்ரீனும் ப்ளஸுக்கு போயிடுச்சு. நான் என்னெல்லாம் டார்கெட் எழுதுனா ஆல்மோஸ்ட் அங்கே போயிடுச்சுங்க. அவங்க ஆல்ரெடி ஃபோன் இருக்குல்ல, அங்கேயே கேட்டு உற்சாகமாயிட்டாங்க, சாப்பிட்டுக்கிட்டு. என்ன ஃபோன் இருந்தது இல்லையா, எல்லாம் சிரிப்பாக உள்ளே வராங்க. வந்துட்டு, சார் எப்படி சார் இது, எங்களுக்கு தெரியும் சார், எங்களை வெளியே அனுப்பும் போதே நீங்கள்
அப்படின்னாங்க. என்ன தெரியுங்க, நீங்கள் என்எஸ்சியோட பேச தானே வெளியே அமிச்சிங்க. எப்படி நாங்கள்லாம் இருந்தால் கண்டுபிடிச்சிருவீங்கன்ட்டு எங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு நீங்கள் என்ன எப்படி சார் அது கரெக்டாக போவோம் கோடு போட்டு கரெக்டாக நாங்கள் இருக்கிற வரைக்கும் எப்படி சார் போகலன்னாங்க. நான் சொன்ன ஒரே விஷயம், நான் ஒரு பாசிட்டிவானவன், மார்க்கெட்டை என்னை ஏமாத்தாது, நான் எங்கே போவோமோ அதை தான் சொல்லுவேன். பட் ஆனால் இந்த 50 பேரில் எங்கேயோ நெகட்டிவ் இருக்குங்க. ஒரு கணத்துக்குள்ள ஒரு துளி விஷத்தை போட்டால் கிணறு ஃபுல்லாக விஷமாயிடும். அதுதான் இங்கே. இப்போ அந்த நெகட்டிவ் வெளியே போன உடனே, அந்த வைப்ரேஷன் வெளியே போன உடனே மார்க்கெட்டும் நானும் பாசிட்டிவாக மாறிட்டோங்க.